எங்க ஊர்ல வேடிக்கை பார்க்க இந்த லோக்கல் சேனல் வருது ஊர்ல பாத்தீங்களா? ஆமா, கள்ளக்குறிச்சியில எல்லாத்தையும் சொன்னேன். நம்ம கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற கடை நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் டீ கடைக்காரரு. வந்து இந்த மாதிரிதான் ஒரு லோக்கல் சேனல் வருது இல்லைங்க, அதுல வந்து இருக்குல்ல இந்த இடத்துல இல்ல போலீஸ்காரருக்கு அவருக்கும் ஆட்டோ வருது, இன்னொரு ஆளுக்கும் அவருக்கும் உள்ள போய் நல்ல ஆளு இல்லையா வேலை விடுற அவரை அப்படின்னு ஒரே ரெண்டே அது எடுத்தவரை அந்த கேபிள் வச்சு நடத்துறவர் எங்க ஃப்ரெண்டு பெருமாள் கள்ளக்குறிச்சியில. சரி அவரு சொன்னாருன்ட்டு அந்த ஷூட்டிங் வேலைக்கு பார்க்கறது போனாங்க. ஒருத்தவங்க தான் அந்த டைலாக பொண்ணுக்கு அப்பாவா வரான். அந்த டைலாக சொல்றான், ஓகே ஆகல. என்ன நான் இந்த இவர் சொன்ன மாதிரி தான் என்ன 3D டேக் வாங்குறான் அப்படின்னு நம்பர் அந்த டைரக்டர் காலில் வாங்கிட்டான். இங்கே வாங்கினீங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன் ஒரே டேக்கில் ஓகேன்ட்டான். நான் அன்னைக்கு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுனேன். இவர் பொண்ணுக்கு அப்பா வாங்குற அந்த கேரக்டரை போட்டுருவான், இவருக்கு போய் நீங்கள் வெயிட் ஷர்ட்டை மாற்றுவாங்க அப்படின்னு. அதுலேருந்து ஒரு 3 சீரியல் எங்கள் ஊரில் பண்ணோம். அப்புறம் அன்னைக்கு அகஸ்மாத்தா இந்த இருக்கிற ஒர்க் ஷாப்ல ஒரு சந்திச்சேன். ரைட் 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 வெற்றி வசதி ஒரு பேர். ஆமாம் 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 ஃபோன் கல்யாணம் பண்ணார்ல. உலகத்துல ராதிகாவுக்கு சாப்பாடு எடுத்து வருவேன். சாப்பாடு எடுத்துட்டு எங்கேயும் பைக்கில் வர்ற மாதிரி பைக்குக்காரன் கிளம்ப போனேன். அதில் வந்து இறங்குற மாதிரி. ஆனால் இறங்கலை, அங்கெல்லாம் அங்கடிங்க தான் கூட எடுத்துட்டு போவேன். உள்ள போவேன், இலையை போட்டு ஐயா இங்கே வாங்க ஐயானா நான் வந்து வேலை செய்கிற ஒரு மாதிரி அந்த ஆஃபீஸில் ஐயா இங்கே வாங்க. அங்கேருந்து வரும்போது செருப்புலாம் கழிச்சு விட்ருவாங்க. ஆஃபீஸ் உள்ளது பார்த்து வாங்க ஐயா இல்லையா நீங்கள் அப்படின்னா. அப்புறம் உடனே சிவகுமார் வருவார். சிவகுமார் வரும்போது நான் அந்த ரோடுக்கு கரெக்டாக போயிடுவேன். ஐயா வணங்க ஐயா. இருக்கு அப்படிலாம் இருந்தாங்க. இப்படி கும்பிடுங்க, இப்படிலாம் கும்பிடக்கூடாது, அது ஏமாத்துறாங்க. இப்படி கும்பிடுறது ஏமாத்துறாங்க. நேராக கும்பிடுவோம். என்ன சொல்லுவா சிவகுமார். நான் அவங்க கூட நடிப்பு கூட பாருங்க. அந்த கோடம்பாக்கத்தில் அவங்க ஆஃபீஸ் ராதிகா ஆஃபீஸ் இருக்குதுல்ல, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அங்கே போயிட்டு எனக்கு டெஸ்டிங்லாம் எடுத்தாங்க.